வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிளாக் மூன் யூடியூப் சேனல். தமிழின் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. உறவுகளின் உண்மைத்தன்மை, இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட் வச்சு நான் எப்படி மாறியிருக்கேன் அதுதான். நீங்கள் அதில் உங்களுக்கு வேணுன்றதை எடுத்துக்கோங்க, வேணான்றதை தூக்கி போட்டுருங்க, சரியா? சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக வீடியோ பார்க்குற நியூ சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உறவுகளின் உண்மைத்தன்மை, இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, எப்படி சொல்கிறது, எல்லாருமே இருப்பாங்க. நம்ம நல்லா இருந்தால் 4 பேர் வருவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் நம்ம கெட்டு போயிட்டோன்னா யாருமே வரமாட்டாங்க. அப்போ நமக்காக ஒரு சில பேர் வந்து நிற்பாங்க. எல்லாருமே ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாது, அதனால் அப்போ ஒரு 4 பேர் வந்து நிற்பாங்க. அவங்கள வந்து என்றைக்குமே நீங்கள் விட்டுறாதீங்க, எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவங்கள விட்டுறாதீங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு 4 பேர் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்ச ஸ்டேஜில் எனக்காக ஒரு 4 பேர் வந்து நின்னாங்க. வந்து நின்றவங்க என் ஃபேமிலியில் இருந்தவங்க தான். அதை நான் இந்த இடத்துல ரொம்ப பெருமையாகவே சொல்லிக்கிறேன். எனக்காக வந்து நின்னது என் ஃபேமிலியில் இருந்தவங்க, எனக்காக வந்து நின்னாங்க. ஆனால் சிச்சுவேஷன் மோசமாக இருந்தது என் ஹஸ்பண்டுக்கு. ஆனால் எனக்காக வந்து நின்றது என்னோடய ஃபேமிலி. அதை நான் பெருமையாக சொல்லுவேன், கர்வமாக சொல்லுவேன். இதை நான் எப்படி வேணாலும் சொல்லுவேன். என் ஹஸ்பண்ட்கிட்டையும் இதே டோனில் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டைம் அவங்க வீட்டு பிள்ளைய அவங்க கைவிட்டுட்டாங்க. ஆனால் என் குடும்பம் கைவிடலை. என்னோடய வாழ்க்கையை திருப்பி கொடுத்தாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம், இந்த உறவு தான் உண்மையானது, இது வந்து பொய், நம்ம கூட இருக்க இது பொய்ன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய கூட இருந்த நிறைய உறவுகளை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்ட தருணம் வந்து லைஃப்பில் சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம், ஐயோ எதுக்கு கடவுள் நமக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தாருன்னு நினைப்போம். இல்லை, அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம எப்படி வந்து நம்மளை மோல்டு பண்ணி வந்து நிற்கிறோன்றத விஷயம். எனக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டம் கடவுள் கொடுத்துருந்தாரு. அதை தனியாக நான் ஒரு வீடியோவாகவே போடுறேன். அதில் வந்து எனக்கு துணையாக நின்னது வந்து என் குடும்பம் தான். அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஒரு ஃபைனாக கூட பிறக்கலன்னு சொல்ல முடியாது. என் அண்ணன், எங்கள் அண்ணா பேரெல்லாம் வீடியோவில் சொல்லாமான்னு தெரியல. அவங்க பர்மிஷனோட நான் அவங்களையும் காட்டுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இனி வர வீடியோஸில் அவங்கள காட்டுறேன். அண்ணாங்க, எனக்கு கூட பிறந்தது 2 தம்பி தான். ஆனால் எங்கள் பெரியம்மா பசங்க தான். 2 அண்ணா 1 தம்பி. ஃபினான்ஷியலாக எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கும் மேலே, அவங்களாவது என் அண்ணாங்க, ஆனால் அவங்களுக்கும் மேலே என் கூட பெரிய சப்போர்ட்டாக என்னது என் அண்ணிங்க, என் தம்பி ஒய்ஃபு எல்லாருமே. அதுலேயும் என் அண்ணிங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு வரோம். எங்கள் அக்கா ரொம்ப சண்டை வரும். எங்கள் அக்காவுக்கு எனக்கும் பயங்கர முட்டிக்குங்க, சொல்லுவாங்கள்ல, செட்டே ஆகாத வைவ் நானும் எங்கள் அக்காவும். ஆனால் அவளுக்கு என் மேலே பாசம் இருக்கான்னு கேட்டால் 100% அவளுக்கு என் மேலே பாசம். எனக்கு இருக்கான்னு கேட்டால் 100% எனக்கும் இருக்குது. ஏன்னா அது ரத்த பாசமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல எங்கள் அக்காவும் எனக்காக நின்னா. எங்கள் அக்காவை என்னால் மறக்கவே முடியாது. எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஹெல்ப்புன்னு இல்லை, ஒரு கூட இந்த பொண்ணு உடஞ்சிருப்பாளே, 10 நாள் குழந்தை என் கையில் இருந்துச்சு. என் சின்ன பையன் 10 நாள் அவன் பிறந்து எங்கள் வீட்டுக்காருக்கு ஆக்சிடெண்ட் ஆகும்போது இவ கூட இருக்கணும்னு கூட நினைக்கல. அப்படி நினச்ச ஒரு சில பேர் இருக்காங்க. எங்கள் சின்னத்தை, அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் வந்து ஃபினான்ஷியலாக எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டியும் பையனை ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தாரு. அதை அவர் கடமையாக செஞ்சார். அதை அப்படி தான் நான் எடுத்துக்கணும். எங்கள் சின்ன மாமியார் கூடவே இருந்து, எங்கள் மாமியாருக்கு ஸ்ட்ரோக்கு, அதனால் கூடவே இருந்து பார்த்தாங்க. நான் இதெல்லாம் ஏன் சொல்ல வர்றேன்னா, நம்ம நிறைய நினைக்கிறோம், உறவுகள் இப்படி வேணும், அப்படி வேணும், இவங்களை எப்படி வச்சுக்கணும், அப்படி நினைப்போம் இல்லையா? நான் அப்படிப்பட்ட கேரக்டர் தான். ஆனால் எந்த உறவு நமக்கு கடைசி வரைக்கும் வரும், எந்த உறவு நம்ம கஷ்டப்படும் போது கூட இருக்கும், அதை வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லாரையுமே வந்து அக்கா, மாமா, எல்லா உறவுக்குமே ஒரு பேர் இருக்கு இல்லையா? இவங்க இந்த இது நினைக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாரையும் கூட்டமாக ஒரு 1000 பேரை வச்சுருக்கிறது வந்து பெருமை கிடையாது. 10 பேராக இருந்தாலும் அந்த 10 பேர் நமக்கு உண்மையாக இருக்காங்களா, உண்மையாகவே அவங்க நம்ம மேலே பாசமாக தான் இருக்காங்களான்னு முதல்ல பாருங்கள். ஏன்னா அப்படிப்பட்ட உறவுகளை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. வேறு எந்த உறவும் நமக்கு தேவையில்லை. கூட்டம் சேர்க்கறதுக்கு நம்ம என்ன பொதுக்கூட்டமாக கூட்டுறோம் இல்லை, அப்படி தான் நினைப்போம். ஒரு 100 பேர் இருக்காங்க என் சொந்த பந்தனா, அது பெருமை தானே, அதை இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த 100 பேரும் உங்களுக்கு உண்மையாக இருக்காங்களான்னு யோசிங்க. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து முன்னேறி போகணும்னு லைஃப்பில் நினைக்கும் போது தப்பான உறவுகளை கூட வச்சுக்கக்கூடாது. அது எனக்கான பாடம், கடவுள் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம்.
ஃபில்ட்ரு பண்ணி கடவுளை எனக்கு கொடுத்தது. இதுதான் உண்மையான சொந்தம், இதுதான்ப்பா உனக்கு உண்மையான சொந்தம், இவங்க தான் உன்னை. நான் வந்து காசு பணத்தையோ இல்லை மற்ற விஷயங்களையோ வச்சு பேசலை. எப்படி சொல்கிறதுனா, அன்புன்னு வச்சுக்கலாம், அரவணைப்புன்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் அந்த நேரத்தில் நான் யாரை தேடினனோ எனக்காக வந்து நின்னவங்க இவங்க எல்லாரும் தான். என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் எங்கள் சின்ன மாமியார் மறக்கக்கூடாது, உயிரே போனாலும் மறக்கக்கூடாது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் கூடவே, நான் கை குழந்தைய வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் என் ஹஸ்பண்ட் கூடவே இருந்து ஒரு நாள் விடாமல் வீட்டில் கொண்டு வந்து என் புருஷனை என் கையில் கொடுக்குற வரைக்கும் இருந்தாங்க. அவங்களும் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான். எப்படி சொல்கிறதுனா, என் மாமியாரை விட ஒரு படி மேலே நின்றுட்டாங்க. சொல்லுவாங்கள்ல, மனசில் நின்றுட்டாங்க, அந்த மாதிரி நின்றுட்டாங்க. அப்படி சில உறவுகளை வந்து நான் என்றைக்குமே இழக்க மாட்டேன், எந்த விஷயத்துக்காகவும் இழக்க மாட்டேன். அவங்களுக்காக நான் எவ்வளோ வேணாலும் விட்டு கொடுப்பேன். ஆனால் நம்மளை வேணான்னு நினைக்கிற உறவுகள் நமக்கு என்றைக்குமே வேண்டாம். ஏன்னா அவங்க கூட இருக்கிற வரைக்குமே நமக்கு பிரச்சனையும் ஒரு மன அழுத்தமும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம 100 பேரை பக்கத்தில் வச்சுக்கிறது வேஸ்ட்டுங்க. 10 பேர் வச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருக்கலாம். அதனால எப்போவுமே உறவுகளோட உண்மைத்தன்மையை புரிஞ்சு பழகுங்க. நானும் ரொம்ப வருஷமாக முட்டாளாக இருந்தவ தான். கடவுள் எல்லாருக்குமே ஒரு கெட்ட நேரத்தை கொடுப்பாரு. ஆனால் அந்த நல்ல நேரத்தை விட கெட்ட நேரம் தான் நம்மளை செதுக்கும். ஏன்னா அந்த பிரச்சனையை நம்ம எப்படி அணுகிறோம், அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றோம், திரும்ப எப்படி நம்ம வாழ்ந்து காட்டுறோன்றது அதில் தான் இருக்குது. அதனால பிரச்சனை வருதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம்னு யோசிங்க. எப்படி நல்லா யோசித்து முடிவெடுங்க, உறவுகள்லையும் சரி மற்ற எல்லா விஷயத்துலையுமே. நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு டைட்டில்லையுமே நான் கடந்து வந்த வாழ்க்கையில் நான் என்னென்ன அனுபவித்தேன், அதுலேருந்து நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணலை. எனக்கு நடந்ததை உங்களுக்கு